13வது திருத்தச் சட்டம் தோல்வி கண்ட பொறிமுறையாக இருந்த போதிலும் மாற்றுத் தீர்வை முன்வைக்காமல் அதனை நீக்க முடியாது எனவும் தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், விஷன் கியா நம்பகமான பார்வை, இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்துள்ளனர். இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை. எனவே இந்த நாட்டை மாற்றுவதற்காக அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு புதியதொரு திசையை நோக்கி நகர வேண்டும். 13வது திருத்தச் சட்டம் ஊடாக பிரச்சனைகள் தீரவில்லை. அது தோல்வி கண்டதொரு பொறிமுறையாகும். நானும் மாகாண சபையில் அங்கம் வகித்துள்ளேன். தீர்வுக்கு பதிலாக அதன் மூலம் நிர்வாக பொறிமுறையில் பிரச்சனைகள் வந்துள்ளன. 13வது திருத்தச் சட்டம் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் நிறைவேறாத போதிலும் அது வெள்ளை யானையாக கருதப்பட்டாலும் தற்போது வடக்கு கிழக்கு மக்கள் 13 என்பது தாம் வென்றெடுத்த உரிமையாகவே கருதுகின்றனர். எனவே இதற்கு மாற்றுத் தீர்வை வழங்காமல் ஒரே அடியாக 13ஐ நீக்கினால் அது வேறு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். 13வது திருத்தச் சட்டம் தற்போதுள்ளவாறு அமுல்படுத்தப்படும். பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பின்னர் அதனை குறுகிய காலப்பகுதிக்குள் செய்ய முடியும். புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும். அதன் மூலம் அனைத்து இன மக்களினதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும். அனைவரும் சம உரிமை பெற்ற சமூகமாக வாழ முடியும் எனவும் தெரிவித்தார்.